அந்த கம்பியை போட்டுக்கேன்ப்பா. இல்லை சும்மா ஆமாம் இங்கே வருது. ஏன் அந்த கட்டு கம்பி இருந்துச்சா இப்போ அந்த இது அந்த வேண்டாம் இருக்கு இது திருப்பி குரல் இருந்தால் தான் டைட்டாக முறுக்கலாம். எங்கள் அப்பா வருங்க வண்டிக்கு ஒயர் வச்சு கட்டிக்கிட்டு வருங்க. பற்காடு மாற்றணும்னா வாங்கணும். இவ்வளோ வரும் 100 150 தான் வரும், அவ்வளோதான் இருக்கும். அதை மாற்றினா என்னப்பா? மாற்றிக்கலாம். அதுவும் 1 வருஷம் ஆச்சு ஓட்டியாச்சு. இந்த வண்டி வந்துட்டு எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அந்த வண்டி. ஆனால் வாங்கி கொடுக்குறப்ப வண்டி ஆனால் செகண்ட் ஹேண்டில் வாங்கணும். ஆனால் உள்ளே உள்ள உறுப்பெல்லாம் புதுசாக மாற்றி, ஏன்னா எங்கள் அப்பா அப்போலேருந்து வண்டி வச்சுருந்து இப்போ இடையில எங்கள் அப்பா வண்டி கெட்டு போயிடுச்சு. அதனால வண்டி இல்லாமல் எங்கள் அப்பா எங்களை பார்க்கவே வரல. ஏன்னா பஸ்ஸில் வரணும்னு வரவே இல்லை. அதனால நாங்கள் வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி கொடுத்தோம். அப்போ நல்லா பலன்னு இருந்துச்சு. எங்கள் அப்பா போகிற ஸ்பீடுக்கு கரண்டி ஸ்பீடுக்குல்ல மாதம் சர்வீஸ் பண்ணணும். ஒரு இடம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 வருஷத்தில் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணால் அந்த வண்டி என்ன ஆகுறது? எல்லாம் அப்படி மாற்றி தெரிஞ்சு அந்த முன்னாடி லைட்டெல்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாங்க. அதை போட்டு ஒயர் அங்கனைக்கு ஒயர் கட்டியிருக்கு. எத்தனை 4 இண்டிகேட்டர் புதுசு, எல்லாம் புதுசு பண்ணி கொடுத்தா ஒரு இண்டிகேட்டர் கூட இல்லை. ஆமாம் எல்லாம் பண்ணி கொடுத்து கிக்கர் அடிக்க கூடாதுன்னு செல்ஃப் ஷாட் வச்சு கொடுத்தோம், அதுவும் போச்சு. எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்துட்டு நம்ம வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா அங்கே போயிட்டு வெளியூர் வேலைக்கு போவாங்களா, வயல் வேலைக்கு, அதனால் வேலைக்கு தொடர்ந்து போயிட்டாங்க. நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுலேருந்து வரலை. அதனால தான் இப்போ இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பல்லு வலியாமா, அதனால் இன்றைக்கி வேலைக்கு போகலையா, வீட்டில் இருந்தாங்களாம். அதான் இப்போ ஈவினிங் வந்தாங்க, பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. நம்ம அப்பா பார்க்க வந்தால் நம்ம சும்மா அனுப்ப முடியுமா? இப்போ கொஞ்சம் வேலையை வாங்குவோம். கொஞ்சம் ஈவினிங் இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணணும்னு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் ரெடி ஆகுறோம். வருங்க பிள்ளைகள்லாம் இப்போ விளையாண்டதுலாம் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் பரப்பியாச்சு. இதெல்லாம் அள்ளிட்டு ஜல்லியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடமா வச்சுட்டு, நாளைக்கு காலையில் ஜேசிபி வண்டி வருது, இந்த ஓரமெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வண்டி வருது. அதனால் நம்ம அந்த ஓரம், அந்த தூசி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக பொறுக்கி வச்சிட்டோம்னா வண்டி வர்றப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த வேலையை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சும்மாங்க இந்த பக்கம் மண் அனுப்பிங்க தானே? இந்த பக்கம் அரைக்கணும். அந்த அந்த கல் அடிக்கிறது போட்டா போதும். இந்த இதை எடுக்க தேவையில்ல. இதெல்லாம் அது அந்த ஓரம் அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். சரி வாங்க. அதெல்லாம் ஒரு தடவை போட்டு இப்போ வந்து கூட்டிகிட்டு வரணும். இங்கிட்ட இல்லாமல பப்ளையும் சகாசையும் ஒரு நாள் விட்டோம்னு வச்சுக்க, பேசிப்பே வர வேண்டியதில்லை. உருண்டு பிறண்டு நம்ம இடத்தையே மட்டமாக்கிட்டாங்க. போதுமா? அது போதும். சாக்கு மணல் இதுலேருந்து மணலில் ஒரு 5-6 சாக்கு மணல் வாங்கி இன்னும் 5 கூட வாங்கணும். ஒரு 10 சாக்கு மணல் கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து கூட்டாப்பா. இரு அதான் வரணும். குட்டிக்க அப்போ மண்ணு வருது. வேண்டாம், அது வேணா இது கடலை கிடக்கு, அது கிடக்கு, வாசலில் தானே கிடக்கு. கண்டு வேண்டாம், விடுமா வீட்டுக்குள்ளது. இங்க வா ஐயா, வந்து எம்சாண்டு வரண்டதை விளையாடுவோம் அப்படியா? ஆமாம். அம்மா வந்து 2 கூட எடுத்துட்டு போட்டாங்க. ஒரு நாள் சாணி கரைச்சி போடணும், ஒன்று எடுத்துட்டு போட்டாங்க. ஒரு நாள் வந்து வேலைக்கு வேணும்னு எடுத்து போனாங்க. 2 கூட அம்மா எடுத்துட்டு போட்டாங்க. இங்கே வா, கேட்க போய்
இப்படி போதும்ப்பா அதுக்கு வீட்டுக்கு போக முடியாதுப்பா. முதன் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அது நிமிஷம் அதை வந்துதானே வரட்டும் வரட்டும். ஏ அவாடா ஏறி வந்துடுவாண்ணா. எங்க அமுதன் கிளிப்பு பாருங்க. அமுதனுக்கு கிளிப்பு பாருங்க. யாரது 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 இது யாரது? இது அமுதனா? அது அமுதனுக்கு கிளிப்பு பாருங்க. எப்பா 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 போ. ஏ அப்பா இங்கே போ போ. தர 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 உனக்காக தான்டா பல்றது. ஏன் சார் சிரிப்பாக வரு. Ngetiak ngetiak. Au அது மேயிறது என்ன வயல்ல வெள்ளை வெள்ளையா? டேய் 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 போட போட போட. இங்கே இருங்க. உனக்கு வேலை வந்து அமுதனுக்கு வந்து இந்த எம்சாண்டில் விளையாடுறது தான் வேலை. அதுக்கு தானே நீ வந்த. நீ எதுக்கு இப்போ வந்த? நீ எம்சாண்டில் விளையாட தானே வந்த? சொல்லு. அதுக்கு தானே வந்த. குளிச்சிருக்கடா. எந்திரடா எந்திரடா வந்துடா 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 வந்துக்கா. இங்கே வா, வீடியோ எடுப்போவா. எது வெளிநாட்டு பறவையா? என்ன பறவைம்மா? பாருங்க, அந்த வயலில் வந்து வெளிநாட்டு பறவையா அழகாக பறக்குது. வீடியோவில் ஆனால் தெரியலையே. எப்படி இங்கே இப்படி அழகாக பறக்குது. சுற்றி போகுதுடியே. அதான் யூட்டன் போட்டு வருது. வேற வெட்ட தெரியுது. மண்ணு இது அச்சுமுட்டு கூட கெமிக்கல் வளர்க்குறது. இது கப்பி, வெறும் கப்பி தானே இது. வெறும் கப்பியில் உடைக்கிறது தானே. அது அது மேலே வர்றது அது எம்சண்டு. இது வந்து அதை செலுத்தி இதை எடுக்கிறது. அதை செலுத்தி இதை எடுக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். 1.25 உடைக்கிறாங்கல்ல, அதில் உள்ள தூங்க பார்க்குறாங்க. எங்கே ஓடுறானு அமுதன்? எங்கடா ஓடுற? எங்கே ஓடுற? எங்கே ஓடுற? ஏவா சுற்றுறான் ஒருத்தன், டான்ஸ் ஆடுறான். மணல் கிடைக்கிறதுக்கு எப்பா 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 ஏவா. ஏய் ஏய் அமுதன். ஓ
சரி 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 விடு 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 விடு. இந்த அம்மா இந்த வந்துட்டாங்க பாரு, இந்த சைடு பாரு, அந்த பாரு, பார்த்து 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 பார்த்து. எப்படி இருக்குது வெயிட்டு? நம்ம வந்துட்டு முன்னாடியெல்லாம் வீடியோ போடுறப்போ வந்து ஒரு சமையல் ரெசிப்பியாக இருக்கட்டும், ஏதாவது நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு நாங்கள் செஞ்சு காமிப்போம். ஆனால் இப்போ ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நம்ம வீடியோவுக்காகன்னு எதுவுமே கிடையாது. நம்ம டெய்லியும் கிராமத்தில் என்ன ரொட்டீன் எங்களோட வேலை போகுதோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் காமிக்க போகிறோம். இப்போ ஈவினிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன வேலை, இப்போ ஈவினிங் இந்த வீட்டுக்கு எதுக்கு உள்ள அந்த மண் மூட்டு இதெல்லாம் நம்ம கட்டி வைக்கிறோம், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்பாங்க நகரம் தான் எம்சாண்டையெல்லாம் வரண்டி சாக்கில் கட்டி எல்லாத்தையும் அவங்களுக்கு தூக்கி விட்டாச்சு. இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாத்ரூம் வேலைக்கு வந்துட்டு கலவை போடணும், அப்போ யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது வந்து ஜல்லி. இது வந்துட்டு ஜல்லி பாத்ரூம்லலாம் அடிக்கணும்ல, கீழே போட்டு தளத்துக்கு அடிக்கணும். அதுக்கு இங்கே சாக்கில் அள்ளி வச்சுருந்தோம். இதை எல்லாத்தையும் கொண்டு போய் பாத்ரூம் பக்கத்தில் வச்சிட போகிறோம். இப்போ அம்மா அந்த ஓரத்தில் வைங்க. இங்கே ஜேசிபிங்கன்னு வரும்ல. இப்போ நீயே ஒண்டியமாக தூக்காதப்பா. கல்லுக்கிட்ட வைப்பா. வரப்ப ஒட்டி கூட அந்த சைடாக வைங்க. இங்கே பாருங்க, நண்டு பிடிக்க போகிறத பாருங்க, இந்த அக்காலாம் பக்கத்து வீட்டு அக்காலாம். இது மேலே வைங்க, இது மேலே மேலே எடுத்துட்டு போகிறோம். இல்லை நான் தானே உங்கள்கிட்ட சைக்கிள் கேட்டேன். அப்படியா? காலையில் அக்கா வந்து சொன்னாங்க, இது மாதிரி ரசியாக்கா கேட்டாங்க. அவ இப்போ எனக்கு சைக்கிள் இல்லையா? சைக்கிள் எடுக்க அக்கௌண்ட்ல எங்க எங்க போற நீ எடுத்துக்கிட்டு போ. புள்ள எல்லாம் அம்மா சைக்கிள் கிடக்கு பாரு, பஞ்சர் ஒட்டி வந்து போட சொல்றேன். நீ போறப்போ அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு போ. சரி, யார் சைக்கிள் இந்த தெருவுக்கு பட்டுக்கு தானே உங்க சைக்கிள்? நீ யாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டியது இல்ல, நேரா வா, போட்டிகள்ல தான் கிடக்கும். சரி சரி எடுத்துக்கிட்டு போ. சரி சரி. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல, தெருவை பொறுத்தளவு யாரு வீட்டுல என்ன கிடந்தாலும் நீ எடுத்துக்க, வாங்கிக்க. என்ன இங்க யாரும் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த துக்கத்துக்கு போனோம், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாவோ. இந்த தெருவை பொறுத்தளவு நீ என்ன கடந்தாலும் நீ விருப்பத்துக்கு எடுத்துக்கிட்டு போ. அக்கா வீட்டில் அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். எங்க இங்கே அக்கா வீட்டில் ஒன்று கிடக்காமல தான் கிடக்கு. அதெல்லாம் சொல்றேன்னா, நீ வந்து ஒண்ணு நீ காசு கொடுக்கவே இல்லை, ஒண்ணு இல்லை. நீ எப்போ போவ விருப்பமா நீ வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு. சரி, நன்றி. நான் இல்லைன்னு சொல்லல. சரி சரி. இப்போ நண்டு பிடிக்க போறீங்க? சரி, பிடிச்சிட்டாங்க. கிடக்கா என்னன்னு பாரு. அதான் அக்கா போயிட்டாங்களே இப்போ. அதான் போறாள். போய் பார்த்துட்டாங்க. நீ நீ போய் காசு வாங்கிட்டு கிடக்குற, சைக்கிள் கிடக்கு. இப்ப வரட்டும், சித்தப்பா வரட்டும், நான் சரி பண்ணி கொண்டாந்து போட சொல்றேன். எனக்கு சும்மா வந்து மெரிச்சுக்கிட்டு 100 நாள் வேலைனாக்கா பார்ப்போம். சரி சரி. சைக்கிள் நீ ஏன் காசு கேட்குற? பாப்பா சைக்கிள் எடுத்துக்கிட்டு போ.
சரி சித்தி சரி. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு தான் சைக்கிள் இருந்தால் நான் இவங்களை எதிர்பார்க்க தேவையில்ல. ஆ சரி சரி சித்தி. இதெல்லாம் வேணாம்ல, அதே போட்டு குளித்து விட்டுருவோம். போட்டு தேங்காய் ஓரமாக போடு. நாளைக்கு இங்கே மண்ணை அணைக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்த கல்லை பொறுக்கி நான் ஓரமாக வச்சிடுறேன். பார்த்து கவனமாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துடணும் வேலை முடிஞ்சோன்னு. இந்த வீரையாமா என்னப்பா பண்ணுறாரு? வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் இருக்கான். ஏன் இப்போ விறகு இதெல்லாம் மராட்ட போகிறது இல்லையா? நீ போகிறதில்லங்க. இப்போ பார்க்கலப்பா. ஒரு 5 மணி நிலம் வச்சிருக்காரு இந்த வருஷம். ஓ, அதை பார்த்துக்கிட்டு கொத்திட்டு கிடக்குறோம். முன்னாடி அடிக்கடி ஃபோன் அடிப்பாரு, ஆர்ட்ஸில் எதுவும் பார்ப்பா. இப்போ பார்க்குறதே வீட்டுக்கு ஆட்சி பக்கமாக வர்றதில்லை. இப்போ குடிக்கிறது இல்லையா? குடிக்கிறது இல்லை. நல்லதுப்பா, அதான் நல்லது. வயசாகிடுச்சுல. இன்னும் 1 வருஷமாக குடிக்கிறது இல்லையா? இடையில கொஞ்சம் சாப்பிட்டாரு. இடையில குடிக்கிறான். அவங்க அப்பா இறந்தப்பெல்லாம் குடிச்சாருல. இப்போ குடித்தான். இடையில குடித்தான். அன்னைக்கு கூட நாங்கள் இதுக்கு போனோம், அன்னைக்கு குடித்தான். ஆனால் பரவாயில்ல, முன்ன மாதிரி இது பண்ணுறது இல்லை. நல்லா தான் சரி. அவ்வளோதான். வயசாகுதுலப்பா, உடம்பு வயசு இவருக்கு எப்படியும் 70 வயசு இருக்கும். வீரனுக்கு 70 இருக்கும். ஒரு ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பா சின்ன. ஆமாம். என்னை விட ஒரு 12-13 வயசு கூட இருப்பாரு. ஆமாம். அதில் வந்து கல்யாண வயசு மெச்சு விடலாம் அந்த மாமா இருப்பாரு. எங்கள் அப்பா சின்ன பிள்ளை வரை உட்காந்துருக்கும். ஆமாம். எனக்கு வந்து இப்போ 58 வயசு ஆகுது. 58 வயசாப்பா? உண்மையிலவா? போய் சொல்லாத. 57 முடிச்சுட்டு நான் போய் அன்னைக்கு இந்த இருக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து வரேன். இந்த முதியோர் பணம் கொடுப்பாங்கல்ல, மாதம் 1300 எழுதி விடுவோம். சரி வயசு ஆகிருக்குன்னு வரேன். 2 வருஷம் போகணும். நீ போய் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது உள்ள நீ முதியோர் பணத்துக்கு எழுதி கூட பாரு. நீ என்ன ஒரு முகாம் வரும்போது எழுதி கொடுப்போம்னு பண்ணுறது தான். நாங்கள் வந்துட்டு இப்போ வேலையெல்லாம் ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு முந்தாள் நாள் வாங்கிட்டு சீத்தாப்பழம் காயாக இருந்ததா, கொஞ்சம் பழுத்து இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே சும்மா அப்படி பேசிட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் அப்பா கூட பேசிகிட்டு இருந்துட்டு போயிட்டு தான் நம்ம நைட்டு சாப்பாடு செய்யணும். நான் காலையில் வச்ச மீன் குழம்பு இருக்குது, சாப்பாடு மட்டும் வடித்து சாப்பிட வேண்டியதான். வந்துட்டு பின் சைடு லைட் போட்டிருக்கு, சைட்லேயும் 2 சைடுமே லைட்டு போட்டிருக்கோம் தான். ஆனால் இன்னும் நான் பட்டன் போட்டு விடலை. வாங்க போய் போட்டுவிடும். அப்போ நண்டு பிடிச்சிங்களாடி? இந்த லைட்டு போட்டேன். போட்டிங்களா? கொல்லைப்பக்கம் லைட்டு போடல. உள்ள பக்கத்துக்கு வந்துட்டு லைட் போட்டாச்சு. இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குது. நான் வந்துட்டு பாத்திரம் வளர்க்குறது வந்து இப்போ இங்கே கிட்டக்கே தான் வச்சுருக்கேன். இப்போ தற்சமயத்துக்கு கொஞ்சம் நம்ம எல்லாமே இந்த இடத்துலலாம் நம்ம நல்லா அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக வச்சுப்பேன். இப்போ வெளிச்சமாக இருக்கிறதுனால ஏதாவது பூச்சி அதுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. நம்ம ரெஸ்ட் ரூம் எதுவும் வரணுன்னாலும் பயம் இல்லை, நம்ம பாட்டில் வந்துக்கலாம் போய்க்கலாம். அதனால் பயம் இல்லை. வெளிச்சம் நல்லா ஃபுல்லாகவே நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த சைடுக்கு. ஏன்னா இங்கே எடுத்த வீட்லேயும் இந்த அக்கா வீட்லேயும் லைட் எரியுதா, அதோட வெளிச்சமும் இருக்கும். இங்கே கிட்டக்க நம்ம வீட்டோட வெளிச்சமும் இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சைட்லேயும் நம்ம லைட் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வாய்க்காலுக்கு வந்து நம்ம துணி துவைக்கிற மாதிரி அந்த துறையெல்லாம் செட் பண்ண போகிறோம். அது மாதிரி நேரத்தில் இங்கே லைட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எந்திரிச்சு வர. அதுக்காக அந்த சைடும் லைட் போட்டிருக்கோம். நானே கிட்டக்க பாட்டிலையே போய் பார்த்துட்டு வரேன். ஓ, அந்த இது மாதிரி இந்த கார்லலாம் இருக்குல்ல அது மாதிரி இருக்குங்களா?
சவுத்துல இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. நல்லா வெளிச்சமாக தான் இருக்காமா அந்த சைடும். நம்ம கொள்ளைக்கு எது நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான், ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அந்த சைடு ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான், நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இருட்டாயிடுச்சு, மணி ஒரு 7 இருக்குங்களா? 7 மணிக்கு நம்மளோட வானம் எப்படி இருக்கு பாருங்களேன். வானம் வானங்கிற வானம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ கடல் அலை மாதிரி இருந்து ஒரே ஒரு ஸ்டார் அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி அலையா இருக்க பாருங்க, ஏதோ பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தெரியுது. இது என்னமோ ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஆனால் இப்போ இந்த ஊர்லேயே நம்ம வீடு இப்போ லொக்கேஷன் தான் அனைத்து வியூஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும் இங்கிருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், புரியுதா இல்லையா? சென்டராக இருக்கோமா, அதனால வந்து ஃபுல் கவரேஜும் நம்ம இங்கேருந்து கவர் பண்ண முடியும். வியூஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து வியூ பாயிண்ட். நம்ம வீடு வந்து வியூ பாயிண்ட். ஈவினிங் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பேசிட்டு உட்காந்துருந்தோம். அப்பாவும் தான் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. நான் காலையில் வச்சு மீன் குழம்பு இருந்தது, அப்புறம் சாப்பாடு மட்டும் இப்போ வச்சு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், தக்காளி ரசம், இதுதான் எங்களோட நைட்டு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்காப்பா குழம்பு? எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். காரம் கம்மியாக இருக்குது. ஆனால் கறி ஆட்டுத்தரம் நல்ல காரம் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு இட்டு போட்டான். ஏட்டி தேங்காய் ஊற்றும் போது எங்கள் அப்பா கொடுக்காத, தேங்காய் அரைக்காதுக்கு முன்னே ஊற்றி வச்சிரு. எனக்கு தேங்காய் சப்புன்னு போயிரும்ல. ஓ, இன்னைக்கு அங்கே ஆட்டு தலைகறி குழம்பா, நல்லா டேஸ்டாக இருந்துச்சாங்களே. நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்றும் சாப்பிடல, 100 பீஸ் தான். நமக்கு என்னது ஒரு பீஸ் தான். அப்புறம் என்ன பண்ணுதானீங்களா, மகிமி அங்கே லீவு, ஸ்கூல் லீவுக்கு அங்கே தான் இருக்காங்க. செல்லு பார்க்க தான் மகி எடுத்தா, அவங்க அம்மா செல்லை அவங்க அப்பா செல்லை எடுத்தா பிடிங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வர்றாங்களா மேடம் வெளியில. இது பார்த்து மகி புளிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வெளியே வருது, உள்ள வர்றாங்க. தெரியுதுல அவங்க வீட்டு செல்லுன்னு, அவங்க அம்மா செல்லுது. இதுதான் எங்களோட நைட்டு சாப்பாடு. இன்னைக்கு எங்கள் அம்மா வரல, எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்களாம்மா, எங்கள் அப்பா மட்டும் தான் இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா நம்ம கட்டில், நார்கட்டில் இருக்குல்ல, கயிறு கட்டில் வெளில ஜாலியாக படுத்துருவோம் எங்கள் அப்பா காற்றுல. இன்னைக்கு தூங்காடா, பனி ஓவர். இங்கே உள்ள பனி ஓவரா இருக்கு. சரி, வண்டியே நினைச்சு போச்சு. வண்டியை போட்டு தான் நினச்சிருந்துச்சு. இன்னைக்கு இங்கே உள்ள எடுத்துருப்பா, கட்டில் தூக்கி போட்டு கீழே இங்கே ஏன் கட்டில் தரல விடக்கலாம், ஏன் கட்டில் உனக்கு எப்படி இஷ்டமாக எடுத்து வெளியில வேண்டாம். ரசம் தான் இருக்குப்பா, உப்பு பார்த்துக்க உனக்கு. உப்பு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு புளிப்பு உப்பு ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக தான் எங்கள் அப்பா சாப்பிடும். இந்த உப்பு தானே பிடிக்குது. கருப்பு புளியா? இதாங்க நம்ம பெரிய வீட்டில் வச்ச ரசம் மதியம் நல்லா இருந்துச்சு. மதியம் ரசம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே அக்கா வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குங்க அது. அதானே கொஞ்சம் ஊற்றிட்டு இருந்தேன் ரசம். ரசம் சூப்பராக இருக்கு. அதாக்கா கருப்பாக இருந்தாலும் பழைய புளிப்பா, கருப்பு புளி நல்லா இருக்குமா? சாப்பிடு சாப்பிடு. இதுதான் பிடிக்கும் எனக்கு. நீங்கள் எங்கள் அப்பா வந்துட்டு வீடியோவில் நல்லா பார்ப்பீங்க. எங்கள் அப்பா அதிகமாக பேசாதீங்கப்பா. எங்கள் அப்பா நீங்கள் கட்டிங் அடிச்சிருக்கு, அதனால தான் பேசுது. இந்த உணவு இந்த திங்க மாட்டேன். எனக்கு வந்து உரப்பு புளிப்பு இருந்தால் எந்த குழம்பாலும் தொட்டுக்க எல்லாமே திடுவேன். பாருங்க, நெப்போலியன் பேசிகிட்டு இருக்காப்ல. மண்டை குழம்பு வச்சாங்களா, அது தேனா ஒரே ஒரு துண்டு தான். குழம்பு நல்லா இருந்துச்சு, தண்ணி மாதிரி. தேவைப்பட ஒரே ஒரு பீஸ் தான் போட்டேன். இதுதான் எங்களோட ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.